கத்திரிக்கு தான் நான் முதல்ல வந்து ஆர்பிஎக்ஸ் வாங்கிட்டு நான் பயன்படுத்தினேன். ஆர்பிஎக்ஸ் கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து க்ரோத் இருந்துச்சு. இப்போ பறிப்பு சதவீதமும் அதிகமாகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா காயோட ஷைனிங் நல்லா வருது, பூக்கள் நல்லா இருக்குது. அதன் பிறகு FL77 அடிக்க சொன்னாங்க. அதை கொடுத்த பின்னாடி இன்னும் நல்லா பூக்கள் உதிராமல் நல்லா செட் ஆச்சு. இன்னொரு 30 சென்ட் ஒரு தோட்டம் இருக்குது, அது சுத்தமாக வளர்ச்சி இல்லை. அபிமான் கொடுக்க சொன்னாங்க. அபிமான் கொடுத்த பின்னாடி பார்த்தா நல்ல வளர்ச்சி வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி வளர்ந்து நிற்கிது. நல்ல க்ரோத் வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டு நல்ல அருமையாக இருக்குங்க. நல்ல வளர்ச்சி அபிமான். இந்த கத்திரி பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒரு நாளைக்கு பறிக்கிறோம். ஒரு பறிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோ அதுக்கு மேலே தான் வந்துட்டு இருக்குது இப்போதைக்கு. திருச்சி சைடு, நாமக்கல் சைடுலாம் இது ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இந்த ரகம் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் அதிகமாக போயிட்டுருக்குது. இதுவும் நாங்கள் வந்து ஒரு 40 சென்ட் வச்சுருக்கோம். இதுவும் நல்ல ஒரு ரிசல்ட்டு. வணக்கங்க, என்னோடய பேர் வடிவேல். நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வசிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு கத்திரி விவசாயம் பார்த்திங்கன்னா ஒரு 17 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கெமிக்கல் கொடுத்து நம்ம காய் பறிக்கிறத விட ஏபிகேஎஸ் கம்பெனியில் வந்து அபிமானு, ஆர்பிஎக்ஸு, FL77 இது 3 நான் பயன்படுத்துறதுலேருந்து காயோட பறிப்பு சதவீதமும் அதிகமாகுது. அதே போல் பார்த்திங்கன்னா காயோட ஷைனிங் நல்லா வருது, பூக்கள் நல்லா இருக்குது. கெமிக்கல் கொடுத்து 6 மாதத்தில் அறுக்க வேண்டிய காய் வந்து இது வந்து 3 மாதத்துலேயே நம்ம எடுத்துக்கிறோம். அதோடு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து லைஃப்பும் வருது. கிட்டத்தட்ட 9 மாதத்துக்கு மேலே வந்து நம்ம காய் அறுத்துட்ருக்கோம். கெமிக்கல் கொடுக்கும்போது 4 மாதம் 5 மாதம் தான் அதோட செடியோட வேல்யூ வருது. பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 9 மாதத்துக்கு மேலே ஆகுது. இன்னுமே நல்லா தான் இருக்குது. நான் முதல்ல வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன் அட்வர்டைஸ்மெண்ட்டு. அதன் பார்த்த பிறகு சரி இதை பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணி கேட்டேன். கத்திரிக்கு தான் நான் முதல்ல வந்து ஆர்பிஎக்ஸ் வாங்கிட்டு நான் பயன்படுத்தினேன். ஆர்பிஎக்ஸ் கொடுத்த பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து க்ரோத் இருந்துச்சு. அதன் பிறகு FL77 அடிக்க சொன்னாங்க. அதை கொடுத்த பின்னாடி இன்னும் நல்லா பூக்கள் உதிராமல் நல்லா செட் ஆச்சு. இது கொடுக்கறதுக்கு முன்னாடி கெமிக்கல் கொடுக்கும்போது காயோட அளவு வந்து கம்மியாக இருந்துச்சு. ஒரு 500 கிலோ அந்த மாதிரி தான் இருக்கும். இது கொடுத்த பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 1000 கிலோவுக்கு மேலே எடுத்தேன். 1 மாதத்துலேயே நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. அதே மாதிரி வாரத்தில் ஒரு டைம் வந்து ஆர்பிஎக்ஸு, நெக்ஸ்ட் வீக் வந்து FL77 கொடுத்து நல்ல ரிசல்ட்டு கொடுத்தது. நல்லா எடுத்தேங்க ரிசல்ட்டு. காயோட சைஸு நல்லா இருக்குது, ஷைனிங் நல்லா இருக்குது, எல்லாமே அருமையாக இருக்குங்க. ஆர்பிஎக்ஸ் வந்து சொட்டு நீர் பயன்படுத்தி நான் சொட்டு நீர் தான் போட்டிருக்கேன். அதில் தான் கொடுத்தேங்க. FL77 வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்ப்ரே பண்ணேன். நல்ல பூக்கள் உதிராத எடுக்கிற பூ எல்லாமே அனைத்துமே நல்லா செட் ஆச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தோட்டம் வந்து நல்ல வளர்ச்சி வந்துடுச்சு. இன்னொரு 30 சென்ட் ஒரு தோட்டம் இருக்குது, அது சுத்தமாக வளர்ச்சி இல்லை. அபிமான் கொடுக்க சொன்னாங்க. அபிமான் கொடுத்த பின்னாடி பார்த்தா நல்ல வளர்ச்சி வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி வளர்ந்து நிற்கிது. நல்ல க்ரோத் வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டு நல்ல அருமையாக இருக்குங்க. நல்ல வளர்ச்சி அபிமான். ஆர்பிஎக்ஸ் வந்து சொட்டு நீரில் தண்ணி போகும்போது அதிலே கலந்து விடலாம். அபிமான் அப்படி தான், கீழே சொட்டு நீர் பாசனத்தில் கீழே விட்டுடலாம். FL77 பார்த்திங்கன்னா மேலே வந்து மார்னிங் டைமில் ஒரு 6 to 8க்குள்ளே மார்னிங் டைமில் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அருமையான ரிசல்ட்டுங்க. ஆர்பிஎக்ஸ் கொடுத்த பின்னாடி புதுசாக அரும்புகள் வருது, பூக்கள் நல்லா செட் ஆகுது. அதே போல் தோட்டம் வந்து பச்சை பசேல்ட்டு அருமையாக இருக்குது. இந்த கத்திரி பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு ஒரு நாளைக்கு பறிக்கிறோம். ஒரு பறிப்பு பார்த்திங்கன்னா ஒரு 500 கிலோ அதுக்கு மேலே தான் வந்துட்டு இருக்குது இப்போதைக்கு. திருச்சி சைடு, நாமக்கல் சைடுலாம் இது ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இந்த ரகம் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் அதிகமாக போயிட்டுருக்குது. இதுவும் நாங்கள் வந்து ஒரு 40 சென்ட் வச்சுருக்கோம். இதுவும் நல்ல ஒரு ரிசல்ட்டு. 200 கிலோ வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎக்ஸ் கொடுத்த பின்னாடி நல்ல அரும்புகள், புது அரும்புகள் செட் ஆச்சு. அதுக்கப்புறம் FL77 அடித்த பின்னாடி 500 கிலோவுக்கு மேலே ரிசல்ட் எடுத்து கொடுத்தோம்.